அரசு எப்படி மத விவகாரங்களுக்கு எதிராக போகலாம்? இப்போ இது இந்துக்களின் மனதை புண்படுத்தாதா? இது மத மேட்ரு, நீ ஏன் தலையிடுற? கட்சி போகலாம். நம்ம இப்போ இந்த முருகன் மாநாட்டுக்கு என்ன சொன்னேன்? கட்சி இதை செய்யலாம், அரசு செய்யக்கூடாதுன்னு தான் சொன்னோம், ரைட்டா? அப்போ வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக அரசு எப்படி வழக்கு தொடுக்க முடியும்? விஜயோட அறிக்கை பார்த்தீங்களா? இதை யாரும் டிஸ்கஸ் பண்ணலை. இதெல்லாம் பேசணும். விஜய் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் சொல்கிறாரு, சிஏ சட்ட திருத்தத்துக்கு எதிராக தீர்மானம் இயற்றிய கேரள அரசு மாநில அரசுகளுக்கான உரிமை அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. ரைட். இந்த வக்ஃபு சட்டமானவனே முதல்ல வக்ஃபு போர்டை ரீகான்ஸ்டியூட் பண்ணது கேரளா கவர்மெண்ட், தெரியுமா? தெரியும். ஞாபகம் இருக்கா? தெரியுமா? தெரியும். சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க, நாங்கள் அமல்படுத்தோம். ஃபஸ்ட்டு அதை உதாரணமாக காட்டுறாரு. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம் அடையாளத்திற்கு கடந்து போவதாக இல்லாமல் அரசியலமைப்பு ஜனநாயகத்தை காக்க வேண்டிய காலத்திற்கான அறைகோலாக இருக்க முடியும். அதை போன்று இந்த போராட்டத்தில் தன்னையும் இணைத்துக் கொள்ள வேண்டியது தமிழ்நாடு அரசின் தார்மீக கடமை. ஒரு